இந்த லூசு பையன் இங்க பாருங்களே, காசு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு சிக்கன் மட்டன் வச்சிருக்கோமா, பியர் வாங்கி குடிக்கணும்னு காசு கேக்குது. இங்க பாருங்களே, இது ஏன் பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு குடுடா குடிக்கலாம் காசு பியருக்காண்டி விக்க போறானா. இப்படி ஒரு பொறுக்கி எங்கேயாவது பாத்துருப்போமா? பாருங்க, இந்த மூஞ்சி பால் குடிக்குமா சொல்லுவோம், இந்த மூஞ்சி சரக்கு அடிக்குது. நான் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால விடுங்க. ஒரு கறி வாங்க, மீன் வாங்கினா எல்லாரும் போவாங்க. ஒரு ஆம்பளை இந்த பொறுக்கி நாயை பாருங்களே, இன்னமும் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குது. இதை நான் வச்சுக்கிட்டு என்னால குடும்பம் நடத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா குரங்கு தூங்கும்ல, நைட்டு ஃபுல்லும் கேம் விளையாண்டுட்டு. இங்க பாருங்க, வீட்டுல வந்து கறி விக்கிறாங்க, ஓகே, ஏன் ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க. 200 ரூபா எதுக்கு கொடுக்குறீங்க? கறியை சாப்பிட்டு இருக்கலாம்ல. 200 ரூபா கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். அவங்க பாக்குறவங்க ஆம்பளை பசங்களுக்கு தான். ஆம்பளை பசங்களுக்கு அவங்க நல்ல பேருங்க தான். நீ தான் செல்லுங்களா. நான் தான் உங்க ஹச்டி எஞ்சலுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இன்னைக்கு என்னன்னா, எங்க வீட்டுல கறி விருந்து வச்சிருக்காங்க. எதனால கறி விருந்துனா, எங்க மாமாவும் எங்க பாவாவும் இன்னைக்கு சவுதி அரேபியா ஃபாரின் போறாங்க. அதனால இன்னைக்கு கறி விருந்து வச்சிருக்காங்க. பாவா யாருன்னா அரவிந்தோட அண்ணா. அவங்க இதுல வந்து பாவான்னு தான் கூப்பிடுவாங்க. சொல்ல போனா நம்ம இதுல வந்து கொழுந்தன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மாமான்னு. மாமாக்கு அர்த்தம் பாவான்னு இங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதனால விடுங்க. ஒரு கறி வாங்க, மீன் வாங்கினா எல்லாரும் போவாங்க. ஒரு ஆம்பளை இந்த பொறுக்கி நாயை பாருங்களே, இன்னமும் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குது. இதை நான் வச்சுக்கிட்டு என்னால குடும்பம் நடத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா குரங்கு தூங்கும்ல, நைட்டு ஃபுல்லும் கேம் விளையாண்டுட்டு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, தூங்குது. பிசாசு மாதிரி தூங்கிட்டு இருக்கு பாரு. எந்திரி எந்திரி, போ கறி மீன் வாங்கிட்டு வா. எந்திரி. காலையிலே வாசம் அடிச்சிட்டு பாத்தீங்களா, நல்ல திங்கிற வாசம்னா மட்டும் கரெக்டா வந்துரும். திங்கிறதுக்கு இதுக்குதான் லாயக்கு. வேற வேலை வெட்டிக்கு போறதுக்கு இதுக்கு லாயக்கே இல்ல. திங்க தூங்க இதுக்குதான் லாயக்கு. நீ என்ன பொத்து? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க மம்மி சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு போய் பாப்போம். இப்ப வந்து எங்க மம்மியும் எங்க அத்தை, அவங்களும் மம்மி தான். நான் மம்மி தான் கூப்பிடுவேன், அத்தைன்னா கூப்பிட மாட்டேன். இன்னைக்கு என்னன்னா, ஆடு, கௌதாரி, கோழி, முட்டை எல்லாமே சமைக்கிறாங்க. அப்படின்னா சொல்ல மாட்டேன், நினைச்சு கூட பாக்காதீங்க. என்னன்னா, சிக்கனு, மட்டனு, மீன். மம்மி இங்க பாருங்க, எங்க மம்மி சமைக்கிற ஸ்டைல பாத்தீங்களா? மம்மி இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து என்னது? இது ஆட்டு குடல். இங்க பாருங்க, கருமம். இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச சவப்பு மீன் தூக்கி காமிங்க. சவப்பு மீன் அது என்னது மம்மி? சீ, கருமா, ஆட்டு மண்டை. எனக்கு ஆட்டுக்கறியே பிடிக்காது. ஆனா ஆட்டுக்கறியா எடுத்து வச்சிருக்காங்க எங்க மம்மி. இன்னொரு மம்மி என்ன சமைக்கிறாங்க? மம்மி என்ன பண்றீங்க? வெங்காயம். ஹாய் சொல்லுங்க என் செல்லக்குட்டிக்கு. எங்க மாமா தான் இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் எங்க மாமாவை. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டைலா நிக்கிறாங்கன்னு, கருப்பு சரத்துக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னன்னு உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அவன் என்ன பண்றான்னு தெரியல. போய் அவனை போய் முட்டையும் சிக்கனும் வாங்கிட்டு சொல்லுவோம். இன்னும் தூங்குது பாருங்க. எந்திரி பாப்பா, எந்திரி எந்திரி. எல்லாரும் உன்னை பார்த்தா, எல்லாரும் இவனை பார்த்து திட்டுங்க. மணி என்ன ஆச்சு, இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கான். எந்திரி எந்திரி. பாத்தீங்களா, கேம் விளையாடுறானா. எல்லாரும் இங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பையன் கொண்டு கடைக்கு போறான். ஆனா இவன் போறானான்னு பாத்தீங்களா? இவனா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. இவனை கல்யாணம் பண்ணது கரெக்டா தப்பா? தப்பு. நான் நினைக்கிறேன் தப்பு தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு வேலை வெட்டிக்கு போகாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. பாத்தீங்களா, முதுவான வேலையே பார்க்கல, ஆனா முதுகு வலிக்குதான். எந்திரி எந்திரி எந்திரி. இங்க பாரு, இங்க பாரு. எல்லாரும் உன்னை பார்த்து கேள்வி பண்ண வராங்க. எல்லாரும் உன்னை பார்த்து கேள்வி பண்ண வராங்க. பல்ல கெடுத்துருவாங்க. என்னன்னா பேசி தொலைஞ்சான்னு தெரியல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலம். அப்படிதான் பேசிருப்பா. என்ன இன்னைக்கு அவ வீட்டுல கறி விருந்து. யாரு? நம்ம வீட்டுல. அதான் தெரியுமே, நேத்தே சொன்னாங்க. எந்திரி போ, பிரஷ் பண்ணிட்டு போய். சரி, நான் வந்து மீன் வீடியோ எடுக்க போறேங்க. மீன் பிடிக்கிற வீடியோ. மாப்பிள்ள இருக்கனா? நான் மாப்பிள்ள இது மீன் எடுப்போமா? நாளைக்கு எடுப்போம். நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறோம். நான் பிடிக்க போறேன். ஆமா, தெப்ப கூட இல்லைங்க, இவ்வளவு கூவ குளங்க. அதுல பிடிச்சி மீன் பிடிச்சி நாங்க வீடியோ போடுறோம். மாப்பிள்ள எல்லாம் பண்ணா போவோம் பாருங்க. இப்ப என்னத்துக்கு இந்த வீடியோ எடுத்தான்னு தெரியல. என்னடி எடுத்த, எதுக்கு எடுத்த? நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல, அதனால.
அது நைனா கிளம்புறது. ஆமா இன்னைக்கு எங்க மாமாவும் பாவாவும் ஊருக்கு போறாங்க. ஆமா எங்க அப்பா கிளம்புறாங்க சவுதி அரேபியா ரியாத். எங்க அப்பா இருக்கிற ஏரியா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் அண்ணனும் கிளம்புறான். நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஆமா இப்ப எங்க வீட்டுல நான் எங்க அம்மா 3 பேர் தான் இருக்கும். அப்போ ஊருக்கு போயிட்டா நேத்து நைட்டே. அப்போ கிளம்பி காலையிலே கால் பண்ணி மிஸ் யூ அப்படின்னு சொல்லி என்னடி சொன்னா மிஸ் யூடா அப்படின்னு போட்டான். மிஸ் யூடி பாப்பா அப்படின்னு போட்டான்டா. அப்பனா என் சக்தி என்னோட ஃப்ரெண்ட் உயிர். என்கிட்ட மிஸ் யூடா பூன்னு போட்டு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா போட்டுந்தான். மிஸ் யூடா பூ அப்படின்னு போட்டு வச்சிருந்தான். ஓகே அப்புறம் என்னடி எனக்கு என்ன பேசணும் தெரியல. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆமா நாங்க சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நாங்க வந்து போட்டோல வீடியோல காட்டுறோம். என்ன பேசணும்னு தெரியல. ரொம்ப கொல தூங்கி எந்திரிச்ச மூதைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. என்ன தூங்க சொன்னாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். அது பண்ணுவேன். இது கேம் விளாண்டாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. ரெஸ்டாரண்ட் வீல் கொஞ்சம் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அது லைவ் போடலாம். பட் பயமா இருக்கு எனக்கே விளாடுறப்ப. பேயா வரும். ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவ தான் காட்டுவா. நான் சமைச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் நான் தூங்க போறேன். ஓகே பாய். இவ அடுத்த இந்த வீடியோல காட்டுவாங்க. இந்தப்பா திரும்பி தூங்கிட்டா பாருங்க. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் காமிச்சு நாத்தனாவங்கன்னா வருங்க. குட்டி குட்டி வாண்டுங்க வருங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு நாத்தனாங்க குட்டி குட்டியா இருக்குங்க. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுங்களோட ஃபன்னா ஜாலியா போகும். அதுங்களே வீடியோ எடுத்து உங்களுக்கு. A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா சமைச்சு முடிச்சிட்டோம். எல்லாரும் என்ன பண்றோம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கெஸ்ட்னா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பண்ணாடியா நாயை பாருங்க எவ்வளவு ஒரு ஸ்டைலா உட்காந்து மூவி பார்த்துக்கிட்டு இருக்கு. இருங்க நான் சமைச்சதுனா காட்டுறேன். சமைச்சு முடிச்சிட்டோம். என்ன சமைச்சிருக்காங்க பாருங்க. குடல் கிரேவி, சிக்கன் கிரேவி, அடுத்து என்னது குடல் குழம்பா. என்னமோ ஒரு குழம்பு இருக்கு. எனக்கு மட்டன்னா பிடிக்காது. என்னென்னமோ வச்சிருக்காங்க. இது என்னன்னு பாப்பமா. மீன் எனக்கு பிடிச்ச மீன் சிவப்பு மீன் வச்சிருக்காங்க. ஓகே எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு சமைச்சு. கடைசியா சாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அத்தை தான் பாருங்க. அவங்க இன்னைக்கு மட்டன் சிக்கன்னா சாப்பிட முடியாதான். அதனால எங்க அத்தை மட்டும் வத்த குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் இன்னைக்கு அவங்க மட்டும். இங்க பாருங்க வத்த குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவன் என்ன பண்றான்னு பாப்போம் இருங்க. இந்த லூசு பையன் இங்க பாருங்களே காசு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு சிக்கன் மட்டன் வச்சிருக்கோமா பியர் வாங்கி குடிக்கணும்னு காசு கேக்குது. இங்க பாருங்களேன் இது ஏன் பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு குடுடா குடிக்க காசு பியருக்காண்டி விற்க போறோம். இப்படி ஒரு பொறுக்கி எங்கேயாவது பாத்துருப்போமா பாருங்க. இந்த மூஞ்சி பால் குடிக்குமா சொல்லுவோம். இந்த மூஞ்சி சரக்கு அடிக்குது. நான் யாரும் நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே வீட்டுல வந்து கறி விக்கிறாங்க. ஓகே ஏன் ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க. 200 ரூபா எதுக்கு கொடுக்குறீங்க? கறியை சாப்பிட்டு இருக்கலாம்ல. 200 ரூபா கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். அவங்க பாக்குறவங்க ஆம்பளை பசங்களுக்கு தான். ஆம்பளை பசங்களுக்கு அவங்க நல்ல பேருங்க தான். நீ தான் இத காட்டு என்ன காட்டு. இந்த பொம்மை விலை 200 ரூபாய். ஆஹா இது அம்மா யாம்பிட்டு இந்த பொம்மையை வச்சுட்டு ரொம்ப சீனா போட்டு தள்ளுற. அதை வித்து தள்ள போறாங்க. அப்புறம் என்னன்னா 200 ரூபா ஆசை என்கிட்ட இல்ல. ஏதாவது ஒண்ணு வித்துட்டு போயிட்டு குடிச்சிட்டு வர போறேன். இப்படி ஒரு பொறுக்கிய பாத்திருக்கீங்களா? யாராவது பாத்திருக்கீங்களா? காசு கொடுப்பா நல்ல பொண்ணு. இப்படி சொன்னா ஐஸ் வச்சா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நான் காசு கொடுத்துருவேன் நம்பிக்கை. அதனால ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டோங்க. ஓகே அப்புறம் எல்லாத்தையும் காட்டினியா? எல்லாமே சமைச்சு வச்சிருக்காங்க. பிடிக்காதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஈரல் அவ்வளவுதான். கருமம் வாங்கி கொடுத்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்க்கலாம். இந்த காசு கொடுக்காதான்ட்டு அடுத்த வீடியோ வந்து சிவகங்கை போலான்ட்டு பிளான். இது சொல்லிட்டியாத? ஆமா சிவகங்கை வரப்போறேன். சிவகங்கையில வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம்னு ஒரு இதுல இருக்கேன். எங்க வீட்லயும் விருந்து வைக்கிறேன்னு இருக்காங்களா. அதனால சிவகங்கை கண்டிப்பா வருவோம். அங்க வந்தா நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஆமா கண்டிப்பா. யார் யார் சிவகங்கையோ அவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த ஏரியா. ஆமா அவன் தங்கச்சியும் கண்டிப்பா மீட் பண்ணிட்டு அடுத்த பேசி இந்த அடி தேவையா? இப்படிதான் கொடுமைப்படுத்தணும். அப்புறம் உன் தங்கச்சி அப்புறம் பார்க்க நான் தானடி இருக்கேன். வேற யாரடி இருக்கா சொல்லு. பேசாம இருந்துட்டு சொல்லிட்டேன். ஓகே சிவகங்கை வந்து தங்கச்சி மீட் பண்ணி சினிமா கழிச்சிட்டு போய் ஜாலியா இருக்க போறோம். ஃபன் பண்றோம். ஓகே ஆண்டி. ஆமா அத்தீங்களா அவளே ஆமா சொல்லிட்டா. ஓகே இந்த வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் 200 ரூபா காசு போட்டுடுவேன். யாரும் கமெண்ட் பண்ண இது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொம்மை இதுக்கும் இது யாரோ வாங்கி கொடுத்தாங்க சப்ஸ்கிரைபர். இதோட விலை 100 ரூபாய். 100 ரூபானா இது வாங்கினா இது 50. சும்மா சொன்னி. சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எங்களோட விளாக் முடிஞ்சிச்சு. எல்லாரும் காட்ட முடியாது. நிறைய விருந்தாடிலாம் வராங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். ஓகே பாய். பாய்.